பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. ஆலோசனையும் அவருடையது தானா? அந்த மெய் ஞானமும் அவருடையது தானா? அவர் தான் புத்தியா, அவர் தான் வல்லமையா அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஏசப்பா மாதிரி ஒரு ஆலோசனையை யாராலையும் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்படி ஒரு கிருபை யாருக்குமே கிடைக்காது. கடவுள் நமக்கு ஆலோசனை சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன், அவர் அருமையாக ஆலோசனை தருவார். வேதத்திலே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஆலோசனை கொடுத்து நடத்திருக்கிறார். தாவீது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது ஆண்டவர்கிட்ட தான் கேட்பார், நான் போகலாமா, இந்த போருக்கு போகலாமா, நான் இதை செய்யலாமா, இது செஞ்சால் வெற்றி கிடைக்குமா, நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனே, இது சரிதானா அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளுக்கு ஆலோசனையை போய் மனிதனிடத்தில் கேட்காதீங்க, இயேசுவிட்ட கேளுங்க. நான் இந்த படிப்பு படிக்கலாமா, நான் அதை படிக்கலான்னு இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன படிக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. அருமையாக ஆலோசனை கொடுப்பார். என் வாழ்க்கை சரிதானா, நான் சரியானபடி நடந்து கொண்டு இருக்கிறேனா, உனக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா, நான் எதுவும் மாற்ற வேண்டி இருக்குதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவர் அருமையாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நமக்கே அந்த உணர்த்துதலை கொடுப்பார். இதை செய், இதை செய்யாத, இது தவறு, இங்கே போகாத அப்படின்னு நமக்கு ஒரு உணர்த்துதலை தருவார். இல்லை அப்படின்னா ஏதாவது தேவ மனிதர்கள் மூலமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம்ல, அது மூலமாக பேசுவார், சொல்லுவார். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் ஆலோசனை கொடுப்பார். நான் விசுவாசத்தோடு இருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஆலோசனை நமக்கு கிடைக்கும். மெய் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். என்னடா அது மெய் ஞானம்? ஞானம் ஓகே, அதனால் மெய் ஞானம், அதாவது அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உலக ஞானத்தோட என்னுடைய ஞானம் மெய் ஞானம். ஏன்னா உலக ஞானம் உலகத்துக்குரியதை மட்டும்தான் சொல்லும். மெய் ஞானங்கிறது பரலோகத்துக்குரியதை சொல்லும், நித்தியத்துக்குரியதை சொல்லும், பரிசுத்தத்துக்குரியதை சொல்லும், ஆவிக்குரியதை சொல்லும், நீதிக்குரியதை சொல்லும். இப்படி பல விஷயங்களை அந்த மெய் ஞானம்தான் சொல்லித்தரும். அந்த மெய் ஞானம் இந்த உலகத்தில் கிடைக்காது. எத்தனை சயின்டிஸ்ட்டை போய் கேட்டாலும் கிடைக்காது. எத்தனை பெரிய லெவலில் பவுல் மாதிரி கமாலியல் பாதத்தில் படித்தவங்களாலையும் அதை கொடுக்க முடியாது. அது ஆண்டவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், இயேசுவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அந்த மெய் ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த மெய் ஞானத்தை நம்ம அவரிடத்துல தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம உலகத்துக்கும் நித்தியத்துக்குமான அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ தான் அதிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட முடியும். அந்த மெய்ஞானம் அவசியம். மெய்ஞானம் இருக்கும்போது தான் நாம் பிரித்தெடுக்கப்படுவோம். இல்லை அப்படின்னா நம்ம உலகத்தோடைய ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அப்படியே போய் கொண்டு இருப்போம். உலக ஞானத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு. உலக ஞானம் நம்மளை ஒரு நாளும் என்ன பண்ணாது, பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. மெய் ஞானம்தான் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். அது ஏசப்பாட்ட இருக்குது. அதான் ஏசப்பா சொல்கிறாரு, உங்களிடத்துல ஞானத்தில் யாராவது குறைவாக இருந்தீங்கன்னா என்னிடத்துல கேளுங்க, நான் அதை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அறிவு நான் தான் அப்படிங்கிறாரு. என்ன அறிவு அது? படிப்பறிவா, இல்லை உலக அறிவா? அறிவு வேற, ஞானம் வேற, நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ தான் பவுல் சொல்கிறாரு, உண்மை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவு அவரிடத்துல தான் இருக்குது.
அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது தான் இயேசுவை அறிய முடியும். இங்கே நிறையா பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை அறிகிற அறிவின்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? அதுதான் ரட்சிப்புங்கிறோம், மீட்புங்கிறோம், ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். பல விதத்தில் நாம் சொல்கிறோம். அதான் இயேசுவை அறிகிற அறிவு. இயேசுவை அறிகிற அறிவு இருக்கும்போது நாம் இயேசுவை நல்லா ருசிப்போம், அவரோட நல்லா உறவாடுவோம், அவரோட நம்ம நடப்போம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், கற்பனைகளை கைக்கொள்வோம். இப்படி பல விதங்களில் நாம் செய்வோம். இந்த உலகத்தின் காரியங்களை நஷ்டமும் குப்பைன்னு எண்ணுவோம். என்ன உலக மேன்மையை முன்னாடி கொண்டாந்து வைத்தாலும் இயேசுவை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அற்பம். இயேசுவே மெய்யான அறிவு, அவரை அறிகிற அறிவு தான் மெய்யான பொக்கிஷம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்வோம். வல்லமையும் அவருடையது தான். அவருடைய வல்லமையை சொல்கிறதற்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ வல்லமைகள் இருக்குது. அதை சொல்லணும்னா இந்த ஒரு வசனமே பத்தாது, அவ்வளோ வல்லமைகள் இருக்குது. என்ன வல்லமையை சொல்கிறது? காற்றையும் கடலையும் அதட்டி, வார்த்தையில் அதட்டி, இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார், அதை சொல்கிறதா? இல்லை எகிப்தில் 10 வாதைகளை கொண்டு இஸ்ரவேலர்களை மீட்டெடுத்து செங்கடலை பிளந்து நடத்தினாரே அந்த வல்லமையை சொல்கிறதா? அந்த அந்த போர் முனையில் கூட பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அந்த வல்லமையில் சொல்கிறதா? குருடர்களை பார்வையை செய்தார், அதை சொல்கிறதா? செவிடர்கள் கேட்க செய்தார், அதை சொல்கிறதா? முடவர்களை நடக்க செய்தார், அதை சொல்கிறதா? இறந்தவர்களை உயிர்த்தெழ பண்ணினார், அதை சொல்கிறதா? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்றார், அதை சொல்கிறதா? இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய சீஷர்கள் அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. எத்தனையோ தேவ மனிதர்கள் அதை செய்திருக்கிறாங்க. இப்பொழுதும் எவ்வளோ பேர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் மரித்தவர் உயிரோடு எழும்புகிறாங்க. இப்பொழுதும் குருடர்கள் பார்வையடைகிறாங்க. இப்பொழுதும் செவிடர்கள் கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க. ஆர்கன்ஸே இல்லாதவங்களுக்கு ஆர்கன்ஸ் உண்டாகுது. இப்படி பல வல்லமைகள், அவருடைய வல்லமைகள் இப்பொழுதும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் வல்லமை என்னுடையதுன்னு இங்கே யாரும் சொல்ல முடியாது. மனிதன் இருக்கிற வல்லமை எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. என்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது, என்கிட்ட இந்த பலம் இருக்குது, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. பொய்யான வல்லமை வேணால் வெளிப்படலாம், அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை நித்தியமாக இருக்கும். அதுதான் இந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு. எல்லாமே என்னது? என்னுடையது. ஆலோசனை என்னுடையது, மெய்ஞானம் என்னுடையது, புத்தி என்னுடையது, வல்லமை என்னுடையது. இது எல்லாவற்றையும் நாமும் பெற்றுக்கொண்டு அவரை போல ஒத்த வேஷம் தரிப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.